I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நண்பா உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு சரிங்களா. தென் இந்த டாப்பிக்கில் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன ஒரு ரீசன்னா வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பல விதத்தில் எப்படி சொல்கிறது ரெவன்யூ எடுக்க முடியும் சரிங்களா. அதில் ஒரு ஸ்மால் மெத்தட் வந்து நான் சொல்லித்தரப்போகிறேன். அதாவது சொல்லித்தரப்போனா ஜஸ்ட்டு 1000க்கு அதாவது 1000 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு நாளைக்கு $1 விதத்தில் வர்ற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு கோர்ஸ் வந்து நான் சொல்லி தர போகிறேன் உங்களுக்கு சரிங்களா. இது வந்து கோர்ஸான வீடியோவாக உங்களுக்கு கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் எனி டிஸ்க் வந்து நான் லைவ்லேயே சொல்லி தருவேன். அதுக்காக தான் இந்த இது. மற்றபடி தமிழ்னு பார்த்து நீங்கள் வந்து சர்வீஸ் அவைலபிள் இருக்குன்னா அந்த சர்வீஸும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். பட் ஆனால் அந்த சர்வீஸ் பண்ணணுன்னா உங்கள் சைட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் சரிங்களா. வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இது ஸ்பெஷல் வீடியோலாம் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்னுடைய ரிப்போர்ட் AdSense ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு 5000 3000 4000 சொல்லிட்டு எப்படி சொல்கிறது என்னுடைய ஃபுட்டேஜ் வச்சு வீடியோ போடுறாங்க யூடியூப்பில், கோர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வேண்டாம், அது செட்டும் ஆகாது சரிங்களா. எப்படி சொல்கிறது ஒரு 4-5 மெத்தட் இருக்குது. அதில் வந்து பக்கா ப்ரொஃபஷ்னலாக நான் ஒரு மெத்தட் வந்து சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு 1000 தான், ரொம்பலாம் நான் கேட்கல சரிங்களா. 1000 ரூபா. அந்த 1000 ரூபா எதுக்குன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த 1 hour கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா, அது என்டிஸ்கில் வந்து உங்களுக்கு லைவில் நான் கிளாஸ் எடுப்பேன். அந்த 1 hourக்கு தான் உங்களுக்கு நான் அந்த அமௌண்ட்டு கேட்குறேன்னா தவிர ரொம்பலாம் இல்லை சரிங்களா. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். பல மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன் அதுக்குள்ளே. அதாவது ஒன்றோட ஒன்றா லிங்காக இருக்கும், செயின் ரியாக்ஷன் மாரி சரிங்களா. அதனால் உங்களுடைய காசு வந்து தேவையில்லாமல் வந்து யாருக்கிட்டும் போய் கொடுக்காதீங்க. அதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். இப்போது ஒரு கோர்ஸ் ஒருத்தர் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய டொமைனில் அவங்களுக்கு ரெவன்யூ எடுத்து காமிச்சா மட்டும் நீங்கள் அவங்க கிட்ட இருந்து வாங்கலாம், போகலாம், வரலாம். யாருனே தெரியாதவங்க கிட்ட எதுவுமே காசு கொடுக்குறது இது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஆக்சுவலி ப்ரோ இதுனா ப்ரோ இந்தமாரி கூட சர்வீஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆக்சுவலி இது என்னால் வந்து இதை எப்படி சொல்லிட்டு இந்த டாபிக் பற்றி பேச முடியாது. ஏன்னா எதை பற்றி பேசினா எனக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு காப்பி ஸ்ட்ரைக் வந்துடும் சரிங்களா. இப்படி இருக்கு. அது வந்து ஏன்னா தமிழ்னு பார்த்தா தான் எல்லா வீடியோ கிளிக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்தமாரி ஒரு அட்ராக்ஷனா எப்படி சொல்றது என்னடா வாயில வர மாட்டேங்குது இம்ப்ரெஷன் ஏற்படுத்துற விதத்துல இது ஒரு வீடியோவா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்தமாரி தமிழ்லைன் வச்சு நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்களா. நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா எல்லாமே ஒரு கோர்ஸ் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. பட் நான் வந்து எப்படி சொல்றது 1000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து எவ்வளோ வேணால் எடுக்க முடியும். அது உங்களுடைய டேலண்ட்டு சரிங்களா. உங்களுக்கு அதை இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் குரூப் கொடுத்துருக்குறேன். 2 குரூப் கொடுத்துருக்குறேன். பெல் தமிழ் சோலார் தென் ஃபுல் பிளே 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் கேளுங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ரீப்ளே பண்ணுறேன். அது மட்டும் இல்லாத நம்ம வந்து ஐசிபிசி கீவேர்ட்ஸ் நண்பா. எப்படி ஐசிபிசி கீவேர்ட்ஸ் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 50+ கீவேர்ட்ஸ் வந்து 250 ரூபாய் சேல்ஸ் பண்ணுறேன். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அதில் வந்து 100 கீவேர்ட்ஸ்க்கு அபோவ் இருக்கும் சரிங்களா. 100 கீவேர்ட்ஸ்னே வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாகவே இந்த லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, இன்சூரன்ஸு இந்தமாரி கேட்டகரியில் உங்களுக்கு ஒரு 100 கீவேர்ட்ஸ் வந்து 250க்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த கீவேர்ட்ஸ் ஏன் அதிலே பர்டிகுலராக சொல்ல வரேன்னா கன்ஃபார்மாக அந்த கோர்ஸில் இந்த கீவேர்ட்ஸில் இருந்தால் தான் அது ஒர்க் பண்ணவே முடியும். நம்பர் 2 சரிங்களா. தென் 500க்கு வந்து 1000 கீவேர்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்களா. என்ன ப்ரோ எல்லாமே ப்ரைஸ் வச்சே சொல்கிறீங்க, எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி லோ சிபிசிலாம் நான் வந்து ஃப்ரீயாகவே என்னுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன் சரிங்களா. நான் கொடுக்குற சிபிசி கீவேர்ட்ஸ் எல்லாமே 300லேருந்து 500 தென் 1000 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் நான் வந்து காசு கேட்குறேன்னா தவிர அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எஃபெக்ட் போட்டு ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சதால தான் காசு வாங்குறேன். ஃப்ரீயாக கொடுக்கணும் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துடலாம். பட் நான் ஃபுல் டைம் ஜாப்பாகவே இதுதான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு சம் ப்ராஃபிட் வேணும் இல்லையா, அதனால தான் இந்தமாரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு வேணும்னா வந்து பண்ணுங்க, வேணான்னா ஃப்ரீயாக விட்டுருங்க, அதில் கம்பல் எதுவும் கிடையாது. ஏன்னா யாருக்கோ எப்படி சொல்றது மறுபடியும் சொல்றது இதுதான் தெரிஞ்சு பண்றது ஒரு வேற விஷயம், தெரியாமே பண்ணி பிரச்சனை மாட்டிக்கிறது வேற விஷயம். புரியுதுங்களா? அதனால சொல்றேன் இது கம்பல் எந்த விதத்திலும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து தாராளமா பண்ணலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் நாட் இன்ட்ரெஸ்டட்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு உங்களுடைய ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நைட்டில் கண்டிப்பாக ஒரு 6 o'clock மேலே ஈவினிங் வந்து உங்களுக்கு AdSense உடைய ரிப்போர்ட் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன் சரிங்களா.
இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துட்டேன், என்னுடைய AdSense ரிப்போர்ட் வச்சுட்டு ஏகப்பட்ட பேர் 5000 ரூபா 4000 ரூபா 6000 ரூபா இந்த மாரி கோர்ஸ் ஏகப்பட்ட பேர் சேல்ஸ் வெளியே பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய டேட்டா வச்சு அவங்க பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 சேனல் வந்து ஸ்ட்ரைக்கே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட் ஒரு வீடியோ போட்டேன் ஃபைனலாக, அது ஒரு வார்னிங் வீடியோன்னு சொல்லிட்டு, அதனால அவங்க யாரும் மறுபடியும் வீடியோ போடாத இருக்காங்க. அதனால எந்த ஒரு மூவும் பண்ண வேலை அப்படியே ஃப்ரீயாகவே விட்டுட்டேன். சரிங்களா? பட் அதுக்கு வந்து எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து நம்ம வந்து அவ்வளோ காசு கொடுக்குறது 1000 ரூபா கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச பல மெத்தடில் உங்களுக்கு கம்பல்சரி ஒர்த்தா இருக்கிற ஒரு மெத்தட் கூட உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுப்பேன். புரியுதுங்களா? ரீசன் இதுதான், சுற்றி வளைக்க விரும்பல. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைனா ஃப்ரீயாக விட்டுருங்க. சரிங்களா? எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாத நம்ம வந்து வெப்சைட் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஒரு வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 1 மந்த்ல வந்து 35 டேஸ்ல ஆவரேஜா ஃபுல் மந்த்தா அப்படியே ஒர்க் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸ்டா நீங்க சொல்ற கீவேர்ட்ஸ்லேயே ஒர்க் பண்ண முடியும். இல்லைனா அப்ரூவல் எடுத்து கொடுக்குற வரைக்கும் எல்லாமே என்னுடைய ஒர்க்கு தான் நண்பா. நீங்கள் பெய்டு சர்வீஸ் தான் எல்லாமே. நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா அப்ரூவல் வாங்கி உங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும் நான் பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாத வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிக்கல் வந்து ஜஸ்ட் ஒரு போஸ்ட் 130 தான், ரொம்பலாம் கிடையாது, 130 ரூபா தான். அப்ரூவல் கண்டென்ட் எழுதி கொடுத்துட்ருக்குறோம். ஐசிபிசி கண்டென்ட் வந்து எழுதி கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரைவேட்டாக வந்து டெலகிராமில் டிஎம் பண்ணுங்க. அது இல்லாமல் வீடியோ பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து எப்படி சொல்கிறது, செக் பண்ணியே பார்க்க மாட்டேங்கிறாங்க. செக் பண்ணாதே குரூப் லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்குது, தனியாக ஷேர் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர். நான் உண்மையாக சொல்லுவேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கு தான் 2 குரூப்பு கொடுத்துருக்குறேன். ரீசன் என்னன்னா, ஒரு சில டைமில் ஒரு குரூப் லிங்க் ஒர்க் ஆகலாம், இன்னொரு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 குரூப்பாக கொடுத்துருக்குறேன். புரியுதுங்களா? அதனால கொஞ்சம் ஃபோக்கஸாக பார்த்து குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் கேளுங்க. ஓகேங்களா நண்பா? என்னடா இது ஏதோ ஒரு சர்வீஸ் அவைலபிள் மாதிரி சொல்லிட்டு ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நீங்கள் எது வந்தாலும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா வந்து ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபார்மாக அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். சரிங்களா? 1000 இன்வெஸ்ட் பண்ண போகிறதால உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து நீங்கள் 10,000 சம்பாதிக்கலாம், 30,000 சம்பாதிக்கலாம், ஏன் 1 lakh வரைக்குமே கூட நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஆனால் அதுக்கு எல்லாமே ஒரு சோர்ஸ் இருக்குது. அந்த சோர்ஸ் பில் பண்ணாதான் பண்ண முடியும். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு டாபிக். இந்த டாபிக் பற்றி நான் இன்டர்நெட்டாக தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியும், முடியாதுன்னா முடியாது. இந்த டாபிக் பற்றி முழுசாக சொல்லணும்னா எனக்கு பல பிரச்சனைகள் வரும். அதனால புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. மறுபடியும் சொல்கிறேன், என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னா வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஈவினிங் வீடியோ வந்துடும், வெயிட் பண்ணுங்க. இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்மாக உங்களுக்கு இதுமாரி கோட்ஸ் பற்றி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட ரெடியாக இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க. சப்போர்ட்டு கொடுத்தா நான் கண்டிப்பாக பண்ணுறேன். சரிங்களா? இன்னொன்று சொல்ல வரேன், ஆக்சுவலி என்னடா முடிக்கலாம்னு நினச்ச வீடியோவை. முக்கியமாக இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நிறைய பேருக்கு வந்து லோ வால்யூம் கண்டென்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் டைம் மானிட்டைஸ் அனுப்பிச்சிருப்பாங்க, பட் லோ வால்யூம் கண்டென்ட் வரும், அது வருது. என்ன ப்ரோ ரீசன் அப்படின்னா, ஆக்சுவலி லோ வால்யூம் கண்டென்ட் வரதுக்கு பல ரீசன் இருக்கு நண்பா. ஒன்று கண்டென்ட், அந்த ஒன்றுன்றது ஒரு எப்படி சொல்கிறது 1% தான் அந்த கண்டென்ட்டை தவிர மற்றது லோ வால்யூம் கண்டென்ட் வரதுக்கு பல விதமான ரீசன் இருக்குது. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைடு கஸ்டமைஸ், ப்ரைவேசி பாலிசி, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இந்த மாரி நிறைய இருக்குது. அந்த ஜீன்ஸ் ஸ்பீடாக இல்லைனா கூட அந்த குடும்பம் எப்படி சொல்கிறது அதுக்குன்னு சம் இஷ்யூஸ் இருக்குது. எல்லாத்தையும் இதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால இவங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் சரி டெலகிராம் குரூப் வாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் கேளுங்க. ஆனால் நீங்கள் கோட்ஸே வாங்கலனாலும் பரவாயில்லப்பா, பட் இது பற்றியான ஒரு அவேர்னஸ் வேணும். அதான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படிலாம் பண்ண முடியும்னா பண்ண முடியும், முடியாதுன்னா முடியாது. இப்படி நீங்கள் கோட்ஸ் வாங்கலனா கூட பரவாயில்ல, இதனுடைய அவேர்னஸை தெரிஞ்சுக்கிறதுக்காகவாச்சும் தயவு செஞ்சு வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டவுட்ஸ் கேளுங்க. புரியுதுங்களா? ஏன் அதை சொல்ல வரேன்னா, அதாவது என்ன இவரும் மற்றொரு மாரி கோர்ஸ் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது வந்து உங்களை வந்து நான் வாங்க சொல்லலை, இப்படி கம்பல் கிடையாது. இதில் உங்களை வந்து நான் வாங்குங்க, வாங்கி நீங்களும் யூஸ்ஃபுல்லாக சம்பாதிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் என்றைக்குமே. ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ பார்க்க முடியும். அதாவது ஒரு மாதம் வரும், ஒரு மாதம் வராது, அந்த கணக்கு வச்சுக்கலாம் ஆவரேஜா. ஏன்னா அது உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஃபேக்காக வந்து ஸ்கேமர்லாம் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்ககிட்ட காசு கொடுத்து ஏமாறாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? அதனால நீங்கள் வாங்க. அட்லீஸ்ட் நான் மறுபடியும் சொல்கிறது தெரியும் இதுதான், நீங்கள் வாங்கணும்னு கட்டாயம் அல்ல, வாங்க. இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். பிடிச்ச கோர்ஸ் வந்து அதாவது நான் பிடிச்சா நானே வந்து லைவ்ல சொல்லித்தரேன்றேன். புரியுதுங்களா? பிடிச்சா பண்ணுங்க, பிடிக்கலையா இது தயவு செஞ்சு இந்த அவேர்னஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணாங்கன்னா
இல்லைப்பா இது சேஃப் இது சேஃப்டி இல்லை, ஆட்சன்ஸ் வந்து லைஃப் லாங் வச்சுக்க முடியுமா, இத்தனை வருஷம் தான் சர்வே பண்ணுமா ஒரு வெப்சைடு அப்படின்றப்ப உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா அவர் இந்தமாரி என்ன ஒரு லீகலான மெத்தடை ஹேண்டில் பண்ணும்போது அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அதனால சொல்கிறேன். புரியுதுங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கோர்ஸ் வாங்குங்க, வாங்கிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. தயவு செஞ்சு ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்க, கன்ஃபார்மாக இதனுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.